நம்முடைய இந்த சேனல்ல பழமொழிகளை பத்தி கூட ஒரு சின்ன பார்வை பார்க்கலான் இருக்கோம். இன்னைக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? ரொம்ப அற்புதமான ஒரு பழமொழி. அடிக்கடி எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரெல்லாம் அடி வாங்குறாங்களோ, ஓகே, யாருக்கெல்லாம் கஷ்டம் வருதோ, ஒண்ணுல ஒண்ணு எடுத்துட்டு போயிருப்பாங்க, அதை தொலைச்சிருவாங்க. ரைட்டா? ஸோ அந்த பேக்கை தொலைச்சிருவாங்க. அதுல ஒரு 2000 ரூபாய் பணம் கூட இருந்திருக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு கஷ்டமா இருக்கும். அப்புறம் என்ன அது, சரி விடுங்க, தலைக்கு வந்தது தலைப்பாயோட போயிடுச்சு, ஏதோ பெருசா நடக்குது சின்னதா போயிடுச்சு அப்படின்னு நாம சொல்லுவோம். அதே போல பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டி ஓட்டிட்டு போவாங்க, ஜஸ்ட் கீழே விழுந்துருவாங்க, ஒரு காலில் அடியே பட்டுரும். காலில் கொஞ்சம் அந்த நேரத்துக்கு இருந்தாலும் அந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த வார்த்தை வந்துடும். நல்லா யோசிச்சு பாருங்க. அடியே பட்டு ரத்தம் கூட வந்திருக்கும். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு, விடு பரவாயில்ல, ஏதோ பெருசா நடக்குது உனக்கு சின்னதா போச்சுன்னு. ரைட்டா? ஸோ இந்த பழமொழி வந்து நம்மளுடைய வாழ்நாள்ல எங்கெங்கெல்லாம் அடி வாங்குறோமோ, எங்கெங்கெல்லாம் தொலைக்கிறோமோ, ஓகே, ஒரு தலையில் இடிச்சுப்போம், இடிச்சா கூட இந்த வார்த்தை வரும். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வார்த்தை வரத்துக்கு முன்னாடி நீங்க ஏதாவது பாதிச்சிருப்பீங்க. ரைட்டா? ஸோ இது எதுக்காக அந்த பழமொழி வந்தது? நாம ஏன் இதை வந்து தொடர்ச்சியா நம்மளோட வாழ்க்கையில வந்து அத ரொட்டீனா வந்துட்டே இருக்கு நம்ம வாழ்க்கையில, வார்த்தைகள்ல அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு அற்புதமான ஒரு பாசிட்டிவ் தாட் கொண்டு கொடுத்துருக்காங்க நம்முடைய பெரியவங்க. என்னன்னா, என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் அது ஒன்றும் இல்லை, அடுத்த வேலையை பார்க்கலாம், இது ஒன்றும் இல்லை, இது ஜஸ்ட் லீவ் தட், அடுத்து நல்ல விஷயங்களை பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பாசிட்டிவ் தாட். ஒரு ஒரு விஷயத்த வந்து நெகட்டிவா பார்த்து அது நெகட்டிவாவே திங்க் பண்ணி அப்படியே இருந்தோம்னா நமக்கு எதையுமே நல்லா செய்ய முடியாது இல்லையா? அடுத்த விஷயங்களில் ஈடுபடவே முடியாது. அதனால ஏதோ நடந்துடுச்சு, அடுத்த விஷயத்த பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கதான் இந்த தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு. என்ன நடந்தாலுமே பரவாயில்லம்மா, பெருசா ஏதோ நடக்க வேண்டியது சின்னதா போச்சு இல்லையா? ஸோ இந்த இந்த வார்த்தை நம்ம சொல்லும் போதே நம்ம ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆயிடுவோம். புரியுதுங்களா உங்களுக்கு? கால் அடிபட்டு ரத்தமே வந்தா கூட சரி, என்ன, ஒரு சின்ன ஒரு மன திருப்தியா வந்துடும். மனசுல ஒரு ஸ்ட்ராங் வரும் பாருங்க. அவ்வளவு அற்புதமான மருத்துவ குணம் கொண்டது இந்த வார்த்தை. ஓகே, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு. இன்னொரு பதிவுல கூட நம்ம அடுத்த பழமொழியை பார்ப்போம். வாழ்த்துக்கள்.